இன்னைக்கு கார்த்திகை மாதம் அமாவாசை திதி. என்னென்ன பண்ண போகிறோம்? பாவக்காய் இருக்கு இல்லையா, பாவக்காயில் கொஜ்ஜு மாதிரி பண்ண போகிறேன். கொஜ்ஜு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து பொரிச்ச குழம்புக்கு என்ன பண்ணுவோன்னா, உளுத்தம்பருப்பு, இப்போ ஜீரகம், மிளகா வறுத்துன்ட்டு அது புளி தண்ணி ஜலத்தில் போட்டு கொஞ்சம் பைத்தம்பருப்பு போடுவோம். இந்த ஒரு கொஜ்ஜுன்னு பண்ணுவாள். இந்த கொஜ்ஜு அப்படின்னா நல்லா இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டுட்டு நம்ம பண்ணுற அந்த பொடியும் போட்டு வெல்லம் போட்டு 2 மிளகு ஜீரகமும் தட்டி போடுறது, அது எள்ளும் போடுறது. ஸோ இது அந்த மாதிரி கொஜ்ஜு பண்ண போகிறேன். இது நார்மல் மசியல், கொஞ்சம் முளைக்கீரை மசியல், நார்மல் மசியல். ஓகே, அது பைத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து வாழைக்காய் வதக்கல் நார்மல் வெறும் மிளகா அப்படி இருக்கு இல்லையா, வெறும் 4 மிளகாய் உப்பு போட்டு அரைச்சிட்டுருக்கேன். அரைச்சிட்டு அதுக்கு பெசரி வச்சுருக்கேன். இது வந்து அவரைக்காய் பொறுத்தூள். அவரைக்காய் பொறுத்தூளுக்கும் தேங்காய் போடாமல் பாசிப்பருப்பு ஊற வச்சது அப்படியே போட்டுருவேன். ஓகே, ஸோ பாவக்காய் கொஜ்ஜு, அவரைக்காய் பொறுத்தூள், கீரை மசியல். ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ அமாவாசை தலைக்கு ஒன்று பார்க்கலாமா? அந்த கீரையும் அந்த ஊற வச்ச பாசி பருப்பு ஒரு கை போட்டிருக்கேன் இல்லையா, அது அப்படியே வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு வச்சிடுவேன். இங்கே வந்து வாழைக்காய்க்கு வச்சுருக்கேன். வாழைக்காய்க்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அது 2 நல்லா வெடித்த உடனே அந்த வாழைக்காயை போட்டுட்டு சிம்மில் வச்சோம்னா அப்படியே நல்லா வதங்கிடாது. ஓகே, ஸோ இது வந்து சும்மா அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா வெள்ளி பாத்திரம் அதில் இல்லை அது ஒன்றும் பண்ண, சும்மா அடுத்து போட்டது பார்த்துட்டு வச்சுட போகிறேன். வெள்ளி பாத்திரத்தை இல்லை வெள்ளி பாத்திரம் அது சும்மா அடுப்பில் மேலே இருக்கு. ஆமாம், ஓகே. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வாழைக்காயில் வந்து வெறும் 4 மிளகாய் 4 மிளகாயும் உப்பும் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிட்டு அப்படியே இதில் பரட்டி வச்சுருக்கேன். வேணா இப்போ நார்மல் தினத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் பெருங்காயம் போடலாம். மற்ற சமையல் போட்டால் நல்லாயிருக்கும். அது இப்போ இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு சிம்மில் வச்சோம்னா அப்படியே நல்லா வறுவல் மாதிரி ஆகிடும். சிம்பிள் வதக்கல். ஆமாம், அங்கே ஓரமாக அப்படியே வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 2 மிளகாயும் போட்டுன்ட்டு இதையும் போட்டு உப்பு போட்டு வச்சோம்னா அது ஆயிடுச்சு. கடுகும் ஒரே ஒரு மிளகா போட்டுன்ட்டு இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, இது நல்லா வதக்கணும். இன்னைக்கு அமாவாசை இல்லையா, கார்த்திகை அமாவாசை இல்லை, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? கொடுக்கலாமே. சொல்லுங்கள். ஓகே, அது பாட்டு ஆயிட்டுருக்கட்டும். ஸோ இதில் வந்து கொஜ்ஜு, இதில் அவரைக்காய் வரும்பது, அதில் வாழைக்காய் வதக்கல், அதில் வந்து கீரை மசியல் ஆயிட்டுருக்கு. ஆமாம், அமாவாசைனா வந்து கார்த்திகை அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம். அதாவது கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசை. இந்த அமாவாசை தான் இந்த வருஷத்துக்கு கடைசி 17ஆம் தேதியிலேருந்து மார்கழி பிறக்கிறது. இந்த கார்த்திகை அமாவாசை வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு சுபிக்ஷமான அமாவாசை அப்படின்பா. அதாவது நம்மக்கிட்ட கடன் எதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, கடன் தொல்லை எல்லாம் போய் செல்வம் சேர வைக்கிற அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த கார்த்திகை மாதம், அதாவது மார்கசீர்ஷம் அமாவாசையில் தான் மகாலட்சுமி வந்து பாக்கடல்லேருந்து வெளியே வந்தாள். அதனால் கடன் தொல்லை நீங்கி செல்வத்தை கொடுக்குற அமாவாசை இது. எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது புரிஞ்சுக்கிறதுனால அமாவாசை என்னன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வந்து அமாவாசை 2 வார்த்தை இருக்குது. வாசை அப்படின்னா வசிக்கிறது, தங்குறது. அமா அப்படிங்கிறது வந்து சேர்ந்து, அதாவது சேர்ந்து வசிக்கிறது. என்ன சேர்ந்து வசிக்கிறது அப்படின்னா, பூமி, சூரியன், சந்திரன், இது 3 நேர்கோட்டில் வந்துடும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 3 ஒரே இடத்துல இருக்கிறதுனால, ஒரே கோட்டில் இருக்கிறதுனால சேர்ந்து வசிக்கிறது அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் என்ன ஆகுது, பூமியில் நிலாவோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். எப்போவும் இருக்கிற மாதிரி கதிர்வீச்சு நிலவுலேருந்து இருக்காது. அந்த சமயத்தில் அமாவாசையில் நிலா இருக்காது, பௌர்ணமியில் முழு நிலா இருக்கும். அந்த சமயங்களில் வேறு விதமான பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகள் உடம்புக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா பூமியில் 3/4 பங்கு நீர், அதே மாதிரி உடம்புலையும் 3/4 பங்கு நீர். நீர் நிலைகளில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி உடம்புலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த சமயங்களில் நம்ம பாடியில் வந்து நீரோட கண்டென்ட் வந்து ஏறும் இறங்கும் இந்த மாதிரி இருக்கும். அதனால பக்தியாக இருக்கவா பக்தியாக இருப்பா, ரிக்ரெஸ்ஸாக இருக்கவா அதே இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் மட்டுப்படுத்துறதுக்கு உடம்புல வந்து இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி வேதிப்பொருட்கள்லாம் வேணும். அதை கொடுக்குறதா இந்த வாழைக்காய், பாவக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம். ஆமாம், இந்த காய்கறியில் இந்த கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால் அந்த காலத்தில்
அமாவாசை அன்னைக்கு இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது, பண்ணுறது நல்லது அப்படின்னு வச்சுருக்கா. இதுதான் அமாவாசைக்கும் இந்த காய்கறிகளுக்கும் உண்டான சம்பந்தம். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம், பழைய வீடியோஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த கார்த்திகை அமாவாசைக்கு வருவோம். கார்த்திகை அமாவாசை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் தீர்ந்து சௌக்கியம் வர்றதுக்கு இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் தீரும் அப்படிங்கும்போது கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசைக்கு வந்து யாரை நினச்சிக்கணும்னா ஆஞ்சநேயர் நினச்சிக்கணும். ஆஞ்சநேயருக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? ஆஞ்சநேயர் வந்து ஒரு கர்ம யோகி, அவருக்கு வந்து கடமை முக்கியம். ஸோ இங்கே சொன்ன கடன் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பித்ரு கடன், ரிஷி கடன், தேவ கடன், 3 கடன். ஸோ குழந்தைகள்லாம் இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன்லாம் அம்மா அப்பா பார்த்துக்காம, அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா பார்த்துக்காம அவள் போனதுக்கப்புறம் அவளை நினச்சி அமாவாசை அன்னைக்கு இந்த காய்கறிகள்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்றனால என்ன பலன் அப்படின்னு கேட்பா இல்லையா? இப்போ மற்ற மதங்கள்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாள். வருஷத்துக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் இருக்கும். அதே மாதிரி தான் இது தேங்க்ஸ் கிவிங். முந்தைய காலங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த அமாவாசை, இந்த தர்ப்பணம்லாம் இருக்கு இல்லையா, இந்த தர்ப்பணங்கள்லாம் டெய்லியே இருக்கும். தர்ப்பணம் அப்படின்னா திருப்திங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? திருப்திங்கிற வார்த்தையில், அதாவது எனக்கு கிடைச்சது எல்லாமே நல்லதாக இருக்குது, எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மனசை வந்து குஷிப்படுத்தும், திருப்தி அடையணும் ஃபஸ்ட்டு. அதுதான் தர்ப்பணம் அப்படிங்கிறது. பழைய காலத்துலலாம் தர்ப்பணம் வந்து தினமும் பண்ணுவாள். அதுக்கப்புறம் 96 டைம்ஸ் இன் இயர்னு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா அமாவாசைக்கு பண்ணுறோம், 12 13 பண்ணுறோம், அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்காக பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். முன்னோர்களுக்காக பண்ணாலும் நம்ம மனசு சஞ்சலம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்தி மனசை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இந்த தர்ப்பணங்கள், அமாவாசைலாம் வந்து. பித்ரு அப்படின்னா மனசில் இருக்கிற குழப்பங்கள், தீய எண்ணங்கள், மனசு சஞ்சலம், இதெல்லாம் வந்து பித்ருக்கள். இதை வந்து நம்ம வந்து போக்குறதுக்கு பித்ரு தேவதைகள், அதாவது தேவர்கள் மாதிரி பித்ரு தேவதைகளை நினச்சிட்டு எனக்கு நல்ல வழி காட்டுங்கோ அப்படின்னு அச்சோதை கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒன்று இந்த ஆஞ்சநேயர் பற்றி சொன்னீங்கல்ல, ஆமாம். இந்த ஆஞ்சநேயர் எப்படி இதில் வர? நான் முதலே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வந்து கடமை தவறாதவர், கர்ம வீரர், கர்ம யோகி. ஒரு சமயம் என்ன நடக்கிறதுனா, ராவண வதம் முடிஞ்சு ராவணன், லக்ஷ்மணன், சீதை எல்லாம் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் இருக்கா. அங்கேருந்து நேராக அயோத்தி போனோம். அயோத்தியில் பரதன் காத்துன்னு இருக்கான் ராமன் வருகைக்காக. ராமன்கிட்ட பரதன் என்ன சொன்னான்னா, இந்த சமயம்னு முதலே சொல்லிடுவான், இந்த சமயத்தில் நீ இந்த யுத்தம் முடிஞ்சு ராவணனை வதம் பண்ணிட்டு இந்த தருணத்துக்கு நீ வரலை அப்படின்னா அடுத்த நாழிகை நான் தீக்குளிச்சிருவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அடுத்த நாழிகை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே பரத்வாஜர் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை ராமனுக்கு. இப்போ ராமன் என்ன பண்ணுவார்னா, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி நீ போய் பரதன்கிட்ட சொல்லு, பரத்வாஜர் கூப்பிட்டுருக்கார், அதனால் ஆசிரமத்துக்கு போயிட்டு வர, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ராமனும் சீதையும் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். அப்போ நாரதர் வர்றார். நாரதர் வந்து ராமன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ராவண வதம் முடிஞ்சது, ஆனால் ராவணன் மாதிரி இன்னும் 2 பேர் வந்து சமுத்திரத்துக்கு அடியில் தவம் பண்ணிட்டு இருக்கான். அவள் பூமிக்கு வந்துட்டான்னா ராவணன் மாதிரி அவளும் இந்த லோகத்துக்கு வந்து கெடுதல் பண்ணுறதுக்கு இருக்கா, அவளையும் வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ராமன் என்ன சொன்னான்னா, ஆஞ்சநேயரை அனுப்புனேன், அவங்க இங்கே வரத்துக்கு, பூமியிலே வரத்துக்கு முன்னாலேயே வதம் பண்ணிடலாம், ஆஞ்சநேயரை நான் தயார்படுத்துகிறேன் அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை தயார்படுத்துவார் ராமர். எப்படி தயார்படுத்துகிறார்னா, ராமநாமம் சொல்லு, ராம ஜபம் சொல்லுன்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயருக்கு வந்து 10 கை வர வைப்பார். அதில் வந்து மகாவிஷ்ணுவோட சங்கச்சக்கரம் இருக்கும், ராமனுடைய அம்பு வில்லு இருக்கும், ருத்ரனுடைய ஆயுதங்கள் இருக்கும், உடுக்கை இருக்கும், பிரம்மாவுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கும். அதை வந்து தசபுஜம் அப்படின்னு சொல்லுவோம். தசபுஜ ஆஞ்சநேயர், பஞ்சமுகி ஆஞ்சநேயர் மாதிரி தசபுஜ ஆஞ்சநேயர் இருக்கார். எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்கிறேன்.
இதெல்லாம் தயாராகிடும். அப்போது சிவன் வருவார். சிவன் வந்து பார்க்கும்போது எல்லாருடைய ஆயுதங்களும் அவரோட கையில் இருக்கும். ருத்ரனுடைய இருக்கும். ருத்ரனுங்கிறது சிவனுடைய இன்னொரு வடிவம். சிவன் வந்து பார்ப்பார், நம்மளுடைய ஆயுதம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு என்ன தெரியுமா கொடுப்பார்? நெற்றிக்கண்ணை கொடுப்பார். அது வந்து திரிநேத்திரம். திரிநேத்திர தசபுஜ ஆஞ்சநேயர் எங்கே இருக்காருன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் அனந்தமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம். அனந்தமங்கலத்துக்கு போனோம் அப்படின்னா தசபுஜ திரிநேத்திரனா 3 கண்ணு, திரிநேத்திர ஆஞ்சநேயரை சேவிக்கலாம். அந்த மாதிரி ஆஞ்சநேயரை தயார்படுத்தி அந்த சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற 2 அரக்கர்களையும் வதம் பண்ணோம். அதனால ஆஞ்சநேயர்கிட்ட வந்து கடன்கிறது ஒன்றுமே இருக்காது. ஆஞ்சநேயர் ராமநாமத்தை சொன்னோம்னா ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். நமக்கு கடனே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. சின்ன கடன் இருக்கும், பித்ரு கடன் இருக்கும், ரிஷி கடன் இருக்கும், தெய்வ கடன் இருக்கும். இந்த கடன்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்துருவார். அதாவது நம்மளுடைய பொறுப்புகள் அதெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து பார்த்துடும். இதெல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன வரும்? சௌபாகியம். மகாலட்சுமி வந்துடுவாள் அப்படிங்கிறது இந்த அமாவாசை கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அமாவாசை அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்களையும் தேவையில்லாமல் அடுத்தவன் மேலே பராமப்படுறதோ இல்லை அடுத்தவன் நம்மளை பார்த்து பராமப்படுறதுனால அதில் வந்து நம்ம புலமீண்டே இருக்கிறதோ வச்சுக்கவே வேண்டாம். நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும், ஆஞ்சநேயரை நினச்சிக்கணும், பித்திருக்களை நினச்சிக்கணும், இருக்கிறவால நன்னா பார்த்துக்கணும், மனசை வந்து திருப்தி வரணும். பிரகலாதன்கிட்ட கேட்குற நரசிம்மர் என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னா நான் பிரகலாதன். ஒரு அமாவாசைக்கும் பிரகலாதனை நினச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு மனசு வேணும் எல்லாருக்கும். பெருமாள் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அது வரதுக்கு தான் வந்து பெருமாளை வேண்டிக்கணும். அது வந்து இந்த தர்ப்பணங்கள்லாம் வந்து தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து பிராமணா மட்டும்தான் பண்ணணும்னு ஆயிடுச்சு இப்போ. இது வந்து பிராமணா இல்லாதவான்னு கிடையாது. மனுஷனாக பிறந்தோம் எல்லாருமே வந்து மனசை வந்து திருப்திப்படுத்தினால மற்ற மதங்களில் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு இருக்கும். நம்ம இதில் வந்து தர்ப்பணங்கிற வார்த்தையே வந்து திருப்தின்னு வரும். தர்ப்பணத்திலே வரும். தர்ப்பண மந்திரத்திலேயே திருப்தியத்தா திருப்தியத்தா திருப்தியத்தான்னு 3 தடவை சொல்லுவாள். அதாவது மனசை திருப்திப்படுத்திக்கோ, உனக்கு கிடைச்சதெல்லாம் நல்லா கிடைச்சது நடக்க போகிறது நல்லா நடக்கும். அதான் கீதையில் சொல்கிறாங்க கிருஷ்ணன். கரெக்ட். ஆனால் அதுமாரி அப்படி அந்தமாதிரி நினைப்பு வரத்துக்காக தான் இந்தமாரி சமையலும் வச்சுருக்கா இல்லையா? அந்தமாதிரி இந்த காய்கறிலாம் சாப்பிடும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்து ரியாக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த சாத்விக குணம் வரும், எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கும், சீராக இருக்கும். எவ்வளோ யோசிச்சு எப்படி வச்சுருக்காங்க, எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ ஒரு இது சொல்லு. ஆனால் இது என்னென்னா நேரடியாக மற்றதுலலாம் வந்து மற்ற மதங்களில் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு டைரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து இந்து கலாச்சாரத்துக்கு வந்து டைரெக்டாக வந்து சொல்ல மாட்டான். அதுக்கு கதையை சொல்லி அது எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காய் பண்ணணும் அப்படி இப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து யோசிக்கிறது கிடையாது. யோசிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து இதில் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது எங்கள் ஜென்ரேஷனுக்கு. அதை வந்து சொல்லி புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை. நல்லா இன்ஃபர்மேஷன். அந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, நான் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த வெல்லம் நல்லா ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். எள்ளு ஒரு டீஸ்பூன் வறுத்துட்டு இருக்கேன் நல்லா கருப்பா. அப்புறம் கொஞ்சோண்டு இந்த கொப்பரை போட்டிருக்கேன், இல்லை தேங்காய் போட்டுக்கலாம். இது என்னதுன்னா ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மிளகா, அது 2 மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு புளிஜாலை விட்டா ஆச்சு. கொஜ்ஜுக்காம நம்ம நார்மலாக வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெந்தயம் கூட 2 வறுத்து போட அளவுக்கு. இப்போ இன்றைக்கி வெந்தயம் போட மாட்டேன். நார்மலாக போகும்போது 2 வெந்தயமும் பெருங்காயம் போடுவேன். வதக்கிட்டேன் இல்லையா, கொஞ்சம் புளி ஜல்ல இருந்தது, நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து பொடி எள்ளு, தேங்காய், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, கொப்பரை கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக போடுவோம். நார்மலாக போடுறதோட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். வேணான்னா கொஞ்சம் வெல்லம் அவ்வளோ ஜாஸ்தி வேண்டாம்னா குறைச்சிக்கலாம். இது அப்படியே என்ன ஆகுனா நல்லா கொதிச்சு நல்லா மத்தணும் வந்து 1/2 வரைக்கும் இருக்கணும். அது கிரேவி டைப்பில் வரணும். அது வரும் கொஜ்ஜு. ஏன்னா அந்த ஜீரகம் உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, வந்துடும். இது கீரை வந்து ஆயிடுச்சு, மசியல் கீரை மசியல் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜலமாக பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து குழம்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லாதனால இது கொஞ்சம் ஜலமாக வச்சுருந்தேன். அப்புறம் கடுகு இல்லை உளுத்தம் பருப்பு, ஜீரகம், மிளகா தாளித்து கொட்டியிருக்கேன். இது ஆயிடுத்து. இது உங்கள் கிரேவி ஆனோடனே காமிங்க. ஓகே, இது சாத்தில் அப்படியே பேசுகிறீங்களா? அப்படியே இல்லை இது இன்னும் பேசி சாப்பிட்டுக்கலாம். ஓகே,
இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கெட்டியாக இருக்கா? கெட்டியாக இருக்கு. அவ்வளோதான். சரி, கொஜ்ஜு ரெடி. கொஞ்சம் ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். அவரைக்காய் கறிமது, கீரை மசியல், வாழைக்காய் வதக்கல், பாவக்காய் கொஜ்ஜு. ஆமாம், அமாவாசை தலைக்கு ரெடி. ரெடி. நல்லா இந்த இன்ஃபர்மேஷன் ஆஞ்சநேயர் பற்றி சொன்னது புதுசு. அப்படியா? ஆமாம். ஓ சூப்பர். எல்லாரும் நான் வந்து ஆஞ்சநேயர் சேவ் பண்ணிக்க. ஆஞ்சநேயர் வச்சுக்கணும். ஆஞ்சநேயர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மூச்சு காற்று பயிற்சி. ஆஞ்சநேயருங்கிறது மூச்சு காற்றோட உருவகம். ஓ சரி, ஓகே. இப்போ அந்த மார்கழி பிறக்கிறது இல்லையா? ஸோ மார்கழிக்கு என்ன பிளான் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணலான்னு? மார்கழிக்கு யோசிக்கணும். எப்படி நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னா? சரி, ஓகே. ஆக்சுவலி மார்கழிக்கு முன்னாடி வந்து பிரசாதம் நிறைய காமிச்சதுனால நம்ம என்ன பண்ணோம், பிரசாதம் என்னென்னைக்கு என்ன பிரசாதம் சொல்லிவிட்டு நம்ம டெய்லி பண்ணுற தலிகையை காமிச்சிட்டு நீங்கள் வந்து ஆண்டாளை பற்றி பேசலாம் நம்ம. அப்படியா? ஓகே. சிம்பிளாக வந்து எப்படின்னா ஆண்டாளை பற்றி வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லுங்க. நான் எளிமையாக சொல்லியா? இல்லை, எளிமையாக சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கிடலாம். குழந்தைகள் கூட இப்போ குழந்தைகள் பார்த்தா கூட புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லோரும் அந்த மாதத்தில் வந்து ஆடாள் நினச்சிட்டு எல்லாருமே சேவிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்கிறத பார்த்து அவளுக்கு பக்தி வந்து ஆண்டாளை சேவிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆனந்தம் என்ன இருக்காரு. ஆமாம். தேங்க்ஸ். அமாவாசை தலைக்கு ரெடி இன்னைக்கு. ஆமாம். தேங்க்யூ. தேங்க்யூ.